ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈவினிங் எங்கே போயிட்டு இருக்கிறோன்னா, நாளைக்கு பசங்களுக்கு நம்பர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். யூசுவலா நான் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். இந்த வாட்டி சரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அமேசானில் ஆக்சுவலாக போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அமேசானில் போட்டேன்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணப்போ அன்னைக்கே போட்டிருந்தா வந்திருக்கும். பட் நான் லேட் பண்ணிட்டேன். அதாவது நான் இங்கே பக்கத்தில் போய் வாங்கலாம்னு நினச்சதுனால நான் போடல. இப்போ செக் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் ஷாப்பில் வந்து பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா எங்கேயுமே நம்பர் வச்சு ட்ரெஸ்ஸே இல்லை. எல்லாமே கலர் கலராக கலர்ஃபுல்லாக கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டு கிட்ஸ் ட்ரெஸ்னால் அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் அழகழகாக தான் இருந்துச்சு. பட் நம்பர் போட்டு எதுவுமே இல்லை. நானும் நிறைய கடை ஏறி இறங்கிட்டேன், எங்கேயுமே இல்லை. ஃபைனலாக சும்மா நம்பர் போட்ட ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வந்து என் பசங்களை பிக் பண்ணிட்டும் வந்துட்டேன். பார்த்தா எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். என் பெருசுக்கு வந்து ட்ராஃபி கிடச்சிருக்கு, ஜிம்னாஸ்டிக்கில் அவார்டும் கிடச்சிருக்குது. என்கிட்ட சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக வந்து சொல்கிறா, வீட்டில் வந்து தான் சொல்கிறா. நான் எதிர்பார்க்கவே இல்லையா. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் அவளோட ஃபஸ்ட்டு ட்ராஃபி. இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்கூலில் வாங்குறா. சர்டிஃபிகேட் நிறைய வாங்கியிருக்கிறா. பட் ட்ராஃபி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறா. அதுவும் ஜிம்னாஸ்டிக்கில் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் வாங்கிட்டு வந்தப்போ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ட்ராஃபியும் குட்டியாக அழகாக கொடுத்துருந்தாங்க. ட்ராஃபி ப்ளஸ் அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ரொம்ப ஹாப்பி, அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ரௌட் ஆக்கணும்னு ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் அவள் என்கிட்ட சொல்லிட்டு போனால், நான் உங்களை ப்ரௌடாக்கி ஜிம்னாஸ்டிக்கில் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் எனக்கு அந்த அந்த பாயிண்ட்ஸ், டாஸ்கில் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தருவீங்களான்னு கேட்டுட்டு போனால் அதே மாதிரி வாங்கிட்டும் வந்தால். செம்ம சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. இது என் சின்னதுக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் சின்னது வாங்கிட்டு வந்துச்சு. சின்னது உடனே சொல்லுது, அக்காவுக்கு இது கிடச்சிடனோடனே ஐ ஆம் ஜெலஸ் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லுது. பட் ஹாப்பி தான், 2 பேரும் வாங்கிட்டு வந்தது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், அன்றைக்கி டே அப்படியே முடிஞ்சிச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கிளைமேட்டு. ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. பட் காரெல்லாம் ஐஸாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன் பண்ணுறதுக்கு. இங்கே 2 பேரும் இருந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். The Indian Ocean. Why? Because that's the warmest. Okay. Probably because the India is super hot, even in winter. I know. But it rains a bit. Okay, ask Alexa. Alexa, what's the warmest ocean? According to an Alexa Answers contributor, the Indian Ocean is the warmest ocean in the world. See? Yeah, I told you. I'm pretty sure it's because India is super hot. And the surrounding countries. What is the surrounding countries? Surrounding, it's the neighboring countries. Ooh, what's neighbors of India? It's not really that, but the neighboring countries are also from different continents. Like some of them from Africa. What about England? No, England is too far. We are living in England. Yeah, so we have the Pacific. No. Yeah, we have the Pacific Ocean. Ours is the Pacific. Because, you know why I'm telling you the hottest ocean? Because we are learning about it in school. Do you want to know a fun fact? What? Did you know chocolate used to be fuels? In the future, chocolate will be chocolate is fuels for cars. How many times you just said chocolate? So basically, it's used by caramel. Chocolate caramel? Yeah, chocolate is also caramel, right? Like they put it inside chocolate. I don't know. It's sticky, like chocolate, but it's not stretchy. Do you know something? Do you know lightning? Lightning can sometimes raise. Do you know that? By the way, do you know India still got the warmest countries?
இப்படி தான் மார்னிங் பிஸியாக கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் இவங்க 2 பேரும் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. செம்ம காண்டாகும். ஆனால் என்ன பண்ண முடியும்? எப்போ இந்த மாதிரி தான் அப்பப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிளம்புற நேரத்துலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் கிளம்பியாச்சு. இதுதான் நம்பர் ட்ரெஸ்ஸு. நம்பர் அங்கே ஓரமாக 2 நம்பர் எழுதியிருக்குல்ல, அதுதான் நம்பர். வேறு எனக்கு கிடைக்கல. எங்கெங்கேயோ தேடி ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இது சின்னதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். சின்னதுக்காக அங்கே மேலே கொஞ்சம் பெருசாக தெரியுது, பெருசுக்கு சுத்தமாக தெரியாது, கீழே இருக்கும் நம்பர். பட் நம்பர்னு இருக்கனால நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பசங்களுக்கும் ஓகே நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயாச்சு. அதனால போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி 2 பேருக்குமே மஃப்டி கலர் ட்ரெஸ்ஸு. அதனால ட்ரெஸ்லாம் பண்ணியாச்சு. 2 பேரும் செம்ம ஜாலியாக குஷியாக ரெடி ஆகிட்ருக்காங்க. ஏன்னா அதாவது மஃப்டி டே கலர் ட்ரெஸ் போட போகிறோம்னாலே அதுகளுக்கு ஒரு ஜாலி தானே. ஸோ அப்படியே கிளப்பி விட்டாச்சு 2 பேரையும். சின்னது கிளம்பிட்டா, பெருசாக இப்போ கிளம்பிட்டு இருந்தா. இப்போ வருவா. காமிக்கிற 2 பேரோட ட்ரெஸ்ஸு இதுதான். என் பெருசோட நம்பரை பாருங்களேன், கீழே எழுதியிருக்காங்க. என் சின்னதுக்கு அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி 2 பேரும் கிளம்பியாச்சு. கலர் ட்ரெஸ்னாலே அவங்களுக்கு ஒரு தனி ஜாலி, தனி ஹாப்பினஸ் வந்துடும். அது மாதிரி தான் 2 பேரும் கிளம்பி நாங்களும் ரெடி ஆகிட்ருக்கோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. எல்லாம் பேக் பண்ணிட்டேன் நான். லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. புக்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லிவிட்டேன். அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி நானும் கிளம்புறதுக்கு போயிட்டேன். எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நானும் கிளம்புறதுக்கு வந்தாச்சு. என்ன தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களும் ஃபைனலாக பெரிய ஜாக்கெட்லாம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்புறம் என்ன இந்த நம்பர் ட்ரெஸ்ஸில் அங்கே போய் கழட்டிடுவாங்க. பட் இருந்தாலும் வெளியெல்லாம் இது பண்ண முடியாது இல்லையா, ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. எல்லா ஜாக்கெட்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க. ஸோ போட்டாச்சு எல்லாம். நானும் கிளம்பிட்டேன் அப்படியே. அப்படியே பெருசு எல்லாமே பேக் பண்ணிட்டா. சின்னது வந்து பேக் பண்ணிட்டேன்னு சொன்னால் பார்த்தா பேக்குக்குள்ளே எதுவுமே வைக்கல, புக்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல, வெறுமனே பேக் மட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சப்மிட் பண்ண வேண்டியதெல்லாம் இன்றைக்கி கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் ஜாக்கெட் போட்டு கிளம்பியாச்சு. செம்ம காற்று. இப்போலாம் ஒரு 2-3 டேஸாக செம்ம காற்றுனா உயின்னு சவுண்டு போட்டுட்டு பயங்கர காற்று. காதெல்லாம் அப்படி வலிக்குது. அந்தளவுக்கு குளிர். காற்றுனால அந்த குளிர், காற்றடிச்சு குளிரும் இல்லையா, அந்த மாதிரி குளிர் பயங்கரமாக இருக்குது. வெளியே போகவே முடியலை. அவ்வளோ அப்படி இப்படி கையெல்லாம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. என்னையெல்லாம் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது காற்று. ரொம்ப 2-3 டேஸாகவே அப்படி தான் இருக்குது. கிளைமேட் சரியே இல்லை. அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு. அப்போ தான் செக் பண்ணேன் பேக்குக்குள்ளே. என்னடா பேக் வெயிட்டே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, எதுவும் எடுத்துகிட்டு வச்சுட்டு இல்லை. அப்புறம் எல்லாமே வாங்கி எடுத்து நானும் பேக் பண்ணிட்டேன். அப்படியே நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் இந்த விண்டோவை லைட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக மோல்டு. அந்த ஒயிட் கலர் இருக்கிற ஏரியாவில் எல்லாமே பிளாக் கலரில் மோல்டு. அப்புறம் இதில் ஒயிட் கலர் காட்டன் போட்டிருப்பேன் இல்லையா, அது ஃபுல்லாக மோல்டு. கீழேருந்தே இந்த சின்ன சின்ன டாட்டாக பிளாக் கலரில் மோல்டாகி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக கர்ட்டனே இந்த வாஷ் பண்ணதுக்கு போட்டுட்டேன். ஸோ அதோடு சேர்ந்து இந்த விண்டோஸையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி 1 டைம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதை செகண்ட் டைம் பண்ணுறது தான் நான் வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ அப்படியே அந்த கிளாத்தே பிளாக் கலரில் ஆகிடுச்சு. அவ்வளோ மோல்டு. ஒயிட் ஏரியா எல்லாமே மோல்டு அப்படி பட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதோடு சேர்ந்து செகண்ட் டைம் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். கீழே என்னென்னா கீழேயும் வேலை நடந்துட்டுருக்குது. அதனால தான் டொக்குன்னு சவுண்டு கேட்டுட்ருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு தாத்தா இருந்தாங்க, ஒரு பிரிட்டிஷ் தாத்தா இருந்தாங்க. அவங்க இப்போ என்ன ஆனாங்கன்னு தெரியல ஒன்றுமே. பட் அவங்களோட வீடு எல்லாமே அப்படியே டோட்டலாக எடுத்து வேஸ்ட்டு போடுற மாதிரி ஒரு பெரிய இது கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே உடச்சி போட்டுட்ருக்காங்க. என்ன ரீசன் ஒன்றுமே எனக்கு தெரியல. கார்ட்போர்ட் மாதிரியெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெட்டு, அப்புறம் லக்கேஜ் பேக், அது மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. எல்லாமே வேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போட்டுட்டு உடச்சி வேறு போட்டுட்ருக்காங்க. என்ன ரீசன்னு நம்மளுக்கு தெரில. பட் இது 2-3 நாளாகவே நடந்துகிட்ருக்கு. இப்போவும் அங்கே வேலை நடந்துகிட்ருக்குது. பசங்க வந்து அதெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்ருக்காங்க. அதனால தான் டொக்குன்னு சவுண்டு வீடியோவில் கேட்குதான் தெரியல. நான் எல்லாமே சவுண்ட் கம்மி பண்ணேன். பட் அது அங்கே வேலை நடந்துட்டு இருந்து நானும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே கர்ட்டனையும் வாஷ் பண்ண போட்டுட்டேன். கர்ட்டன் கூடவே இந்த பாத்ரூம் மேட்டு, கிச்சன் மேட் எல்லாத்தையுமே போட்டு வாஷ் பண்ணியாச்சு.
க்ளீன் பண்ண பிறகு தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. ஏன்னா அந்த இது இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஏன் இப்படி வந்துச்சு? வின்டர்னால அப்படி வருது. அது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அது அப்பப்போ க்ளீன் பண்ணாலும் அந்த மாதிரி தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது பிளாக் கலரில். ஸோ அதெல்லாம் திருப்பியும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் க்ளீன் பண்ண போவுமே அந்த கிளாத் எல்லாமே பிளாக் கலரில் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோ அந்த மோல்டு தான் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணப்போ காமிச்சேன்ல, அந்த மோல்டு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி க்ளீன் பண்ணி முடிக்கவே அங்கே வாஷிங் மிஷின்லேயும் எல்லாம் வாஷ் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேட் எல்லாமே காய போட்டுட்டு கர்ட்டனை என்ன பண்ணிட்டேன்னா, கர்ட்டனை அதுலேயே போட்டு காய போட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கர்ட்டன் இல்லைன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே இந்த பெரிய கர்ட்டனையே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒயிட் கர்ட்டன் இருந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு அந்த ஒயிட்லேயே தான் போட்டிருப்பேன். அப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு அப்படியே ப்ளெயினாக இருந்த மாதிரி இந்த கிளாஸ் அப்படியே ஃபுல்லாக வெளியே தெரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதிலேயே போட்டு காய வைக்கலாம். எப்படினாலும் காய வைக்கிறதுன்னு போகிறோம், அதிலேயே போட்டு காய வச்சிடலான்னு அதிலேயே போட்டு விட்டுட்டேன். இந்த கம்பியில் போட்டே கர்ட்டன் அதிலே இருந்து காயட்டும்னு சொல்லிட்டு போட்டு விட்டாச்சு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கர்ட்டனை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் கர்ட்டன் இருக்கும். ஸோ அதனால் அப்படி போட்டு விட்டுட்டேன். அப்படியே கர்ட்டனையும் போட்டுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாக கெஸ்ட்டு, ஈவினிங் ஒரு கெஸ்ட்டு வராங்க. அப்புறமா என் பெருசோட ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஸ்லீப் ஓவருக்கு வரா. ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாக பிஸி தான். மார்னிங்கு இருந்தே இந்த ஒர்க் அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இன்றைக்கி ஈவினிங்கும் ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கவே இன்றைக்கி திடீர்னு பார்த்தா விண்டோலெலாம் டொப்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா ஐஸ் மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு.
அதுதான் விண்டோவில் வந்து டொப் டொப்னு விழுந்துட்டு இருந்த சவுண்டு. அது பார்த்தீங்களா, ஜவ்வரிசி மாதிரி நிறைய ஐஸாக விழுந்துருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சவுண்டு கேட்டோடனே எனக்கு தோணுச்சு, ஆல்ரெடி அடிக்கடி இந்த மாதிரி வரும், ஐஸ் ரெயின் வரும். அப்போ அப்படி தான் விண்டோவில் வந்து டொப் டொப்னு விழுற மாதிரி சவுண்டு கேட்டோன்னே நான் வந்து பார்ப்பேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக குட்டி 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 ஜவ்வரிசி மாதிரி கிடைக்குதுல்ல, ஐஸ் மலை. எனக்கு அது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்டோன்னே ஓடி வந்து பார்ப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் அப்படியே வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி. அப்புறம் அப்படியே ஈவினிங் அந்த அவளோட ஃப்ரெண்டை வந்து பிக் பண்ணுறதுக்கு வந்தேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூல் டைம்லலாம் அவங்க வந்து பேல்ஜஸில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்லீப் ஓவருக்கு வரா, அதனால தான் நானே வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஸ்கூலில் வந்துட்டு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்க. ஸோ கெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு பேசிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அவங்கள அனுப்பிட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து சாக்லேட் புட்டிங் பண்ணேன் இன்றைக்கி. சரி, இவ்வளோ வீட்டில் இருக்காளே, அவளோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து சாக்லேட் புட்டிங் பண்ணேன். பட் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போன பிறகு தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக வந்திருந்தது. பசங்களாம் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பசங்க, அவளோட ஃப்ரெண்டு, அப்புறம் நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க. அதுவும் அவளோட ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி லைட்டெல்லாம் ஆன் பண்ணி பார்ட்டின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, ஏன்னா எல்லோரும் இருந்தாங்க, பேசிட்டு எடுத்துகிட்டு இருந்துட்டு இருந்தோம். டைம் அப்படி போயிடுச்சு. ஸோ இப்போ தான் வீடியோ எடுத்தேன். நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க பசங்க. சாக்லேட் புட்டிங்கும் சூப்பராக வந்தது. அப்படியே ஆக்சுவலாக அந்த பார்ட்டி அப்படின்னு சொன்னோடனே தான் நான் பண்ணேன். பெருசாக சொல்லிட்டு இருந்தேன், நாங்கள் இன்றைக்கி பார்ட்டி டைம் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு நீங்கள் எதாவது டிசைட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இருந்தனால தான் பண்ணணும்னு பிளான் வச்சுருந்தேன். பார்த்தா என்ன அந்த டைமில் பண்ண முடியல, எல்லோரும் அப்படி ஜாலியாக பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி அப்படி தான் ஜாலியாக டே போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக பிஸியாகவும் ஜாலியாகவும் போச்சு. ஓகே, நாங்களும் புட்டிங் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே அப்படி போயிடும். பசங்களாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஸ்லீப் ஓவர். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.